விளக்கமாக சொன்னா தெரியுங்க. அப்படியே தெரிவிக்கின்றேன். நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம்.
பார்த்து பார்த்து பாலாறு பக்கத்துல வாழாத பெண்ணு பாப்பாத்தி தலைமையில பணக்காரம் உண்டு. பாப்பாத்தி தலைமையில பணக்காரம் உண்டு. ஐயாறு பக்கத்துல தைனூறு பெண்ணு செட்டி தலைமையில புண்ணாக்கம் உண்டு. செட்டி தலைமையில புண்ணாக்கம் உண்டு. சொல்லுங்க. அப்புறம் இல்ல எப்புறம் இப்புறம். இவாள் யார் இவர் யார்? இவர் யார் இவர் யார்? அவர் யார் அவர் யார்? அவர் யார் அவர் யார்? இவர் யார் நீங்கள் யார்? என்று உனக்கு தெரிகிறதா தெரியலீங்களே. நன்றே ஜாதி ராஜா முன்னாள் இந்திரா பிரதத்தை இந்திரா பிரசாத்தை ஆண்டு வந்த ஆண்டு வந்த சாம்ராஜ்ய தர்மன் சாம்ராஜ்ய தர்மர் ராஜாதி ராஜன் ராஜாதி ராஜா என்று பெயர் பெற்ற பெயர் பெற்று அரசர் தர்மன் ராஜா தர்மராஜா நான் தான்பா நீங்கதான். ஆமா அப்படியாகட்டவங்க. மாதவன் சொல்லுங்க ஐயா. வந்தோர் விளக்கம் வந்தவரி விளக்கம் சொன்னால்தான் தெரியும். சொல்றேன் மாதவன் பாண்டவரிலே பாண்டவர்களிலே நடு பிறந்தவன் நடுவில் பிறந்தவர் அடையாளி நாமதேயம் அர்ஜுனன் அர்ஜுனன் வாழ்க. நல்லா இருப்பா. நடுவில் ராஜா. அரே காவலன் சொல்லுங்க. சபையில் வந்தவர் விளக்கம் உங்க விளக்கம் சொன்னாதான் தெரியும். ஆமாங்க. சொல்றேன் கேட்டுக்கோ. ராஜன் உண்டேன் ராஜன் உண்டேன் நான்காவதாக பிறந்த நகுல மகாராஜன் நகுல மகாராஜா வாழ்கவே வாழ்கவே. தெரிகிறதா சொல்லுங்க. சொல்லுகிறேன் சொல்லுங்க. பஞ்ச பாண்டவர்களிலே ஐந்தாவதாக பிறந்து தர்மராஜா தர்மராஜா என் ஜனனம் ஏ, கோபர
நகுல ஆண்டு மகாராஜாவுக்கும் மாத்ராஜாவின் கேட்போம். நானு பீமா புதுமாதேவி மந்தமாதேவி இவங்க 2 பேரும் மாத்ராதேவி. மாத்ராதேவிக்கு அஸ்வானி தேவர் மந்திரத்திற்கு அவதாரம் செய்தவர்கள். அவதாரம் செய்தவர்கள் ஒரு மனிதன் கருத்தில் 5 விரல்கள் ஆமாங்க. எப்படி ஒற்றுமையாக இருக்கிறது ஒற்றுமையா இருக்குதோ அதுபோல் நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம். 5 நபர்களும் ஆமா இருந்தாலும் எப்படி வர்றோம் எப்படி வருகின்றீர்கள்? சொல்றவா என்று வாயார வாழ்த்துகின்றார்கள். வாயார போட்டுகின்றார்கள். இருக்க முடியுமா முறையிட்டு பார்த்தா உங்களுக்கு நல்ல குறை கிடையாது. இருந்தாலும் ஆலயம் தொழுவது காலமும் நன்று. இறைவன் வழிபாடு முடித்து ஆமாங்க. என் கதை உங்கள் விளக்கத்தை தெரிவிங்க. சரித்திரத்தை விளக்க உரையை விளம்புகிறேன். விளக்குங்கள். ஒரு பெருமா அரசு வேண்டேன் வேறது வேண்டேன் வேண்டேன் கிடைத்தால் போதும் கண்ணனே மனமிறங்கி கருணை செய்வாய் கடலே திருவடிகளை அன்பாக கரமதை குவித்தே போத கருத்துள்ள தம்பி மாய
என்ன அருமை தம்பி மகளே, சொல்லுகிறார்களே. தந்தையே. ஆண்டவனாக விளங்கக்கூடிய ஆமா. லீலாவிநாதன், கமலப்பாதன், ஆதிமகேந்திரன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அந்த எம்பெருமான் கண்ணன் அருள்பற்றி அருள் பற்றி. நீண்ட ஆயுளும் ஆமா. நிறைந்த செல்வமும் பேரும் புகழும் பெற்று பெற்று. கல்வி ஞானம் பெற்று பெற்று. வாழ வேண்டும் என்று உங்களை கடவுள் அருளால் வாழ்த்துகிறேன். அப்படியாகட்டும். அவன் ஏய், எங்களுக்கு காட்டை அளித்தான். காட்டை அளித்தார். காட்டை அளித்தார். காட்டை அளித்து இந்திர பிரஸ்தம் இந்திரா பிரஸ்தம் என்று ஒரு நாடாக்கினோம். நாடாக உற்பத்தி செய்தீர்கள். புரியுதா? ஏய், அந்த நாட்டிலே நாட்டிலே எங்க அப்பா ஏய், பாண்டு மகாராஜா பாண்டு மகாராஜா இறந்தும் சொர்க்கம் அடையவில்லை. இறந்த சொர்க்கம் சேர முன்பு நாரத மகாமனிதர் உரைத்தார். உரைத்தார். அவர் வார்த்தையை கேட்டு வார்த்தையை கேட்டு இவ்வுலகிலே ஏய், யாருமே செய்யப்படாத யாருமே செய்ய போகாத மகாத்தானே கத்தானே. ரோஜா சுவையாக வேலை செய்து 366 வீதி பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆமாங்க, புரளை இழுத்து வந்தார். இழுத்து வந்தார். அரங்கத்திலே ஏறினார். ஏற்றினார். துணில் விரிகிறார். ஆமா, வஸ்திரபாங்க கலையிறாரு. ஆமா, ஏய், என் மனைவி ஆனவர் ஏய், எத்தனையோ பேர்களை எல்லாம் கேட்கிறார். ஏய், யாருமே ஆறுதல் சொல்லவில்லை. ஆறுதல் சொல்ல முடியல. அங்கே ஒரு சிறிய குழந்தை எழுந்தான். ஏன், ஆமா, நீதி சொன்னான். நீதி சொல்றாரு. அவன் யாருன்னு கேள்வி பார்க்கலாம். அவர் யாருங்க? நீதி சொன்னாலும் யாரு? துரியாதன் கூட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த ஆளு அந்த கூட்டத்துல வார்த்தை தான். அப்படியே பாட்டு அந்த கூட்டம் நல்லவங்க இருக்கிறாங்களா? ராவணன் கூட்டத்துல ஒரு விமர்சனம் இல்லையா? ஆமாங்க, அவன் துரியோதன் கூட்டத்துல ஒரு நல்லவன் இருந்தான். ஆமா, அவன் தான் விகாரன். வெக்காரன. அண்ணா, ஏய், தனக்கு வாக்கப்பட்டவள் ஒரு பெண், ஆமா, தன்னை பெற்றவளும் ஒரு பெண், தன்னை பெற்றவளும் ஒரு பெண், தன் உடன் பிறந்தாலே தங்கை தமக்கை தமக்கை அவளும் ஒரு பெண், அவர்களும் ஒரு பெண்ணு, இந்த அம்மா ஒரு பெண். இவங்களும் ஒரு பெண்ணு. நம்ம அக்கா தங்கச்சிகளா இல்லாத அந்த அம்மாவுக்கு இருக்குது. ஆமா, அவள் துகிலை கலைக்கிறீர்களே, ஏய், நீதி நிறைந்த சபைதனிலே அவைதடிலே ஒரு பெண் ஏய், வீட்டு விளக்கமாக இருக்கிறாள். ஆமா, நம்ம வீட்டுல 3 நாள் 5 நாள் தள்ளி வைக்கிறோம். ஆமா, உண்மைதான். பேர் பட்டுங்க தெருவாச்சுப்படி வர மாட்டாங்க. ஆமா, பேகட வச்சுட்டே இருந்தா அப்படியே அப்படியே போயிடுவா. பேர் அதுக்கப்புறம் மட்டும் வருவாங்க. ஆ. அப்பேற்பட்ட அந்த தாய்க்கு நிகரான தெய்வத்தை தெய்வத்தை தரம் கட்ட வேலையாக ஆ. அரங்கத்திலே திட்டுகள் விரிகிறீர்களே, உலகில் உருகினீர்களே. இன்னைக்கு அழுது ஆமா, கண்ணீர் வடிக்கிறாள். ஏய், இந்த கண்ணீர் என் மானம் பறி போதேன்னு. அம்மா ஏய், நாளைக்கு ரத்த கலம், ஏய், என்னைக்காவது ஒரு நாள் சண்டையில யுத்த காலத்துல. ரத்த ஆறாட போகிறது, ஆமா, விட்டுடுங்கன்னு சொல்றான். ஆ, அங்க எழுந்தான் கர்ணன். கண்ணனானவர். டேய் இதெல்லாம் நாங்க போயிருக்கோம். நான் பெரிய சொல்றது கேள்றான்றாரு துரியோதன மகாராஜா. என்ன செய்வாங்க? பெரிய சொல்றது கேட்டுக்கிட்டு வந்தது ராஜா அவங்க இல்லனா. நீ அனுபவிங்க ஆமா, என்று சொன்னான். சொல்லிட்டாரு. என் தம்பி பீமன் நின்றான். எழுந்தாரு. அந்த நீதி சொன்ன விகடன் தவிர ஏய், 99 பேர்களையும் மிச்ச 99 அடித்து, பேரையும், அதில் ஒரு உதிரத்தை குடிப்பேன், குடிப்பேன். இதுக்கு மட்டும் தொட்டிட்டால தருதேன் ஏய், என்று சபதம் பண்ணான். சபதம் பண்ணிட்டாரு. அர்ஜுனன் எழுந்தான். எழுந்தாரு. டேய் கர்ணா, கர்ணா, நீ ஏன் இச்சிகம் பேசுற? எச்சகம் பேசுறதுலாம் அவன் சபையில. என்ன சொல்றான்? ஆ, அவன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஆமா, காமஞ்சாக்கு போற கம்நாட்டி நீ ஆ, நீ ஏன் சொல்ற? நீயா சொல்ற? காலத்திலே உன்னை உன்னை காண்டிபத்து கிளியாக்குவேன். அப்படின்னு அர்ஜுன மகாராஜா சபதம் பண்ணிட்டாரு. ஆமா, நகுலு, உன்னை நகுல இருந்தான். நகுல். டேய் ஆ, பிள்ளையாடா பெத்து வச்சுக்கிற, ஆமா, சூதார்த்தினா ஒரு பிள்ளை பெத்து வச்சுக்கிறேன். ஆமா, சௌபாலா சௌபாலா, உன்னை கொள்வேன் என்றான். அவன் நகுல மகாராஜா. உன்னை சின்ன தம்பி ஆமா, சகவாதவர். சூதாடியவனே ஆ, ஜெகனி, ஆ, அவனுக்கு மட்டும் அம்மா இல்ல, நீ ஆமா, எங்களுக்கு தான் அம்மா. எங்களுக்கு தான் அம்மாங்காரன். நாங்க வேற அங்க வரோம் ஆமா, என்று நீதி எங்கள் ஆ, வாழ்வு தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும். சூது கவினாயே ஆமா, சூதாமாட்டம் ஆடிய உன்னை உன்னை மாது போரிலே ஆ, மடிப்பேன். மடிப்பேன். சாஸ்திரத்திற்கு சத்தியம். சத்தின்னு ஆளுக்கு ஒரு சௌரம் செய்தான். ஆளுக்கு ஒரு சபதம் செஞ்சாங்க 4 பேரும். எங்க வீட்டு அம்மாளுக்கு அம்மா இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க? ஈர்த்துண்டு வரந்தவனும் இழுத்துட்டு வந்தவனையும் வர சொன்னவனும் இழுத்து வர சொன்னவனையும் நாளை களத்திலே மடிய வேண்டும். மடிய வேண்டும். அவன் துணை
கல்லை அடித்து அதில் உதிரத்தை எடுத்து எடுத்து எனக்கு எண்ணெயா தடுவேன். எண்ணெயாக பக்கத்தில் எடுத்து ஆமா சீப்பாக வைப்பேன். தீபாக நெபிப்பேன். ஆமா அவங்க மணி குடல் இருக்கிறது. ஆமா குடலு மல்லிகை பூவாக சிரத்திலே வைத்து கூடுவேன் என்று அவங்க சபதம். அடிப்பேன். அங்கே வச்சு போட்டா கொண்டு. ஆமா 5 பேர் சபதம் செஞ்சாங்க. அன்னைக்கு வார்த்தை வச்சாலோ இல்லையோ ஆமா எவ்வளவு பேர் வச்சு போடுங்க. எல்லாம் பேசின எல்லாம் ஓடி பிரபஞ்சல ஒரு பாட்டு வரும். நாளோருத்தி அல்ல ஓடி தலைவிரித்து நின்றேன். இந்த நாடெல்லாம் தலைவிரிக்க ஆட்சி தன்று வனவாசம். வனவாசம் போறாங்க 12 ஆண்டு. ஓராண்டு அஞ்ஞாத வாசம். 13 கழிக்க காண வந்துட்டோம்பா. காணக வண்டிங்க வந்தோம். முதல் வனம் சூரிய மகா ரிஷிவனம். அந்த சூரிய மகா ரிஷிவனத்திலே ரோம ரிஷின்னு ஒருத்தர். ஆமா அவரை கண்டோம். தரிசனம் கொண்டோம். தரிசனம் கொண்டு அவர் திருவருளால் அட்சய பாத்திரம் பெற்றோம். அட்சய பாத்திரம் பெற்று சூரிய பகவானிடத்திலே வனத்திலே 12 ஆண்டு வனவாசம். இன்னும் வனப்பருவம் சொன்னா எவ்வளவு கதை இருக்குது. ஆமா நச்சு போய்கிறது. துர்வாச சாபம் முடித்தோம். ஓராண்டு அஞ்ஞாதவாசம் கழித்தோம். புத்தரைக்கு சேதனமாக அளிக்கப்பட்ட பட்டணம். அது என்ன விளக்கம் அப்படின்னா நாங்கள் தங்கி இருந்த போது மார்வேஷத்துல இருந்தோம். விராட நாட்டுல கட்டக்கலை வீணாக போகக்கூடாது என்று கணக்கு புள்ளி உத்தியோகம் பார்த்தேன். ஆமா என் நம்பி பீமனானவர் சாப்பாடு வேலை. ஆமா அர்ஜுனன் கல்வி பரதநாட்டியம். ஆமா தேர் வாட்டுறது. ஆமா அவனுக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்தான் அவரு. ஆமா அந்த நேரத்துல நாங்கள் இருப்ப இந்த துரியனானவர் விராட நாட்டின் மீது மத்திய நாட்டின் மீது படையெடுத்து வந்தார். அப்ப என் தம்பி பீமர் அர்ஜுனர் தேரேறி சென்று துரியன் படை முறியடித்தார்கள். ஆமா முறியடி அடிச்சு தத்துனாங்க. ஆமா அதன் பிறகு நாங்கள் யார் என்ற விளக்கம் விராடனுக்கு தெரிந்தது. ஆமா விராட மகாராஜா சந்திரகுலத்து பிள்ளைகள் அர்ஜுனன் ஆனால் அழகன். ஆமாங்க பேர்பட்டவர் என் நாட்டில தங்கி இருந்தார்களா? அர்ஜுனா நீதான் வெற்றி கண்ட வீரன். ஆமா என் மண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. அவருக்கு விருப்பம் அதே மாதிரினா அரசு மன்னித்துடுங்க. பெண்ணாசை கொண்டவன் தான் நான். 8 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். 8 பொண்டாட்டிக்குது. ஒத்தனை சமத்தை நான் அனுபவிக்கவில்லை. ஏன் அடிமைத்தனம். ஆமாங்க என் மனைவி சார்ந்த அப்பா நாட்டை வாங்கிக்கிட்டுதான் இந்த அது முடியாது. ஆமா அதுவும் அந்த பொண்ணுக்கு நான் படிப்பு சொல்லி கொடுத்தேன். ஆமா பொண்ணாவது நான் அதுக்கு அப்பனாயிட்டேன். அதை விட என் பிள்ளை சோக்கம் என்னோட அழகா இருக்கிறான். ஆமா என் பிள்ளை அபிமன்யு வீர அபிமன்யு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிப்போச்சு. யாரு என் மச்சான் பொண்ணு கண்ணன் மகளை சுந்தர திருமணம் செஞ்சுட்டாரு. 2வது என் பிள்ளைய குத்துருங்கன்றாரு. சொன்ன உடனே வாக்கு தவறாத மன்னன் 2வது தாரமாக அபிமன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இவ்வளவு மட்டும் தாய் எங்களுக்கு பொங்காணி சொத்தா கொடுத்தாரு. குத்துட்டாரு. பொண்ணுக்கு வரதட்சணை கொடுப்பாங்க. ஆமா வரதட்சணை நகை போட்டு கொடுப்பாங்க இல்லையா? ஆமா அதுக்கு பதிலா உங்க நாடா குத்துறாரு. உங்களால ஒரு நாட்டையை கொடுத்து நாட்டை அழித்து எங்கெல்லாம் இங்க தங்க வச்சுக்கிறார். இப்படி நான் தங்கிறோம். வீட்டுல எங்க வீட்டு அம்மா காணும். மாஞ்சாலி சாப்பாடு போடுற அம்மா. ஆமா அந்த அம்மா வயசு அப்படியே ஆகட்டும்.